நண்பர்களுக்கு வணக்கம். நேத்திக்கு மதியமாக ஒரு செய்தி இணையம் வழியாக பரவலாக பேசப்பட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் திரையுலகத்தில் இருந்து மிக முக்கிய ஆளுமைகள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம், இதுக்கு பின்னணி என்ன, எதுக்காக இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் தவிக கட்சியினுடைய தலைவர் விஜய் நடித்து வெளிவர காத்திருந்த ஒரு திரைப்படம். பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருந்தோம். அவருடைய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கு பல காரணங்கள். சென்சார் சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் செய்தி, சரியா? வினோத்துடைய இயக்கத்தில் வர வேண்டிய அந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக காத்துட்டு இருந்தது. சரி, ஜனவரியில் வருது அப்படின்னு எதிர்பார்த்துன்ற நேரத்தில் இப்போ எலெக்ஷன் காலகட்டம், ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு பிறகாவது மேலேயாவது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆறுதல் எல்லாருக்குமே இருந்தது, ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இப்போ எலெக்ஷன் கேம்பெயினுக்காக எல்லா கட்சிக்கு வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி ஓட்டு கேட்டு தொகுதி வாரியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. தவிக கட்சியினுடைய தலைவர் விஜயும் சுற்றுப்பிரயாணத்தின் வழியாக, பிரச்சாரத்தின் வழியாக ரசிகர்களையும் மக்களையும் சந்திச்சுட்டு வரார். இது ஒரு பக்கம் சூடு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு நேற்றுக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் இணையத்தில் பரவ தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்கலை ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக யார் எங்கிருந்து எடுத்து எதன் வழியாக இன்னைக்கு இணையத்தில் பரவ விட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு சினிமா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய உழைப்பு அல்ல. ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டாலும் கூட அதில் வேலை செய்கிறாங்க இல்லையா, நடிகர்கள் இருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் அந்த சினிமா வாழ்வாதாரம். ஒரு சினிமா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வையே அது தீர்மானிக்குது. இப்போ நம்ம ஒரு படைப்பாளியாக இருக்கும் பொழுதே இவ்வளோ கோபம் வருது, நம்மளுடைய கதையோ கவிதையோ யாராவது எடுத்து திருடிட்டு அல்லது அவங்களுடைய பெயரை போட்டுக்கிட்டு போனால் எவ்வளோ கஷ்டம். நம்ம வியாபாரத்திற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொருவர் எடுத்து விற்பனை செய்து விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான கோபம் தான் சராசரியாக எல்லாருக்குமே நிகழ ஆரம்பிச்சிருக்கு, வந்திருக்கு. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கேஆர் வந்து ஒரு மிகப்பெரிய கடிதம் கூட போட்டிருக்கார். இந்த விஷயம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் கமல், இந்த மாதிரி ஆளுமை நிறைந்தவர்களும் கூட இது மிகப்பெரிய தவறு, அரசியல் உள்நோக்கத்துக்காக செய்யப்பட்டதா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிறது வேற பக்கம். ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு திரைக்கலைஞர்களுடைய வாழ்வாதாரமான ஒரு விஷயத்தை கேவலமாக ஒரு சில காட்சிகள் எடுத்து இணையத்தில் பரவ விடுறது எவ்வளவு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத இனி வருங்காலம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா எல்லாமே கையில் இருக்குது, நம்ம என்ன வேணால் செய்யலாம், நம்ம பேசுகிறதெல்லாம் உலகம் பார்க்குறாங்க அப்படின்னோடனே அப்படியே ஒரு சினிமா இருக்குன்னா இதை வந்து நேர்மை, நியாயம், பக்தி அது எதுவுமே கிடையாதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்து வெளிவர காத்திருந்த ஜனநாயகன் இப்போ லீக் ஆனதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னணியில் என்ன அரசியல் இருக்குது? இப்போ தயாரிப்பாளர் பார்வையில் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது. இத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கும் பொழுது அது அத்தனை அதில் இருக்கக்கூடிய லேபில் இருந்து அது கரெக்ஷன் பண்ணதுலேருந்து அதனுடைய அவுட்புட் எங்கே இருக்கோ அத்தனை பேருக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தவர்களுக்கு மத்தியில் ஏன் வந்து இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சாங்க? யார் அந்த கல்ஃப்ரிட்? யார் அந்த கருப்பு ஆடு? அது ஒத்த ஆடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பல ஆடுகள் இருக்கலாம், யாரோ ஒருத்தங்கள்ல பல பேர் சேர்ந்து முதுகில் குத்திட்டாங்களா அல்லது பல பேர் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எல்லாருமே வந்து இப்படி வேகமாக பேசுகிறோம் இல்லையா, இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில காட்சிகள் இணையத்தில் பரவி போனதுக்கப்புறம் என்னங்க ஆகிட போகுது பெருசாக? ஒரு சில காட்சி தானே, தேட்டரில் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் பேசலாம். இதுவும் ஒரு விதமான ப்ரொமோஷன் யுக்திப்பா. இதெல்லாம் படத்துக்கான ப்ரொமோஷன் யுக்திப்பா, ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலைப்பா. விஜய்யுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு இந்த படம் துணை செய்ய போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் இன்னொரு ஆஸ்பெக்டில் பரவ ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை.
இப்போ ஒரு பக்கம் எல்லாருமே நாங்களாம் கத்துறோம், என்ன கத்துறோம், சினிமாவை இது போல் எந்த ஒரு திரைப்படமோ சினிமா வெளி வருவதற்கு முன்னாடி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்களில் அதனுடைய காட்சியோ அந்த படத்தையோ அப்டேட் பண்ணுறதோ அப்லோட் பண்ணுறதும் எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து கதறோம். ஏன்னா தொழில் அது, வாழ்க்கை வாழ்வாதாரம். ஆனால் விஜய் மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்களுடைய படங்கள் வெளிவருவது அவர்களுக்கான ஒரு ஆதாயமாக இருக்கிறது என்று ஒரு பேச்சு ஆரம்பிச்சாச்சு. இந்த படம் வர்றதுனால அவருக்கு இத்தனை கோடி லாஸ் ஆகுது, இப்போ மக்களே பார்த்துக்கோங்க, இது ஒரு சில பல அரசியல் பின்புலம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் சில காட்சிகள் போனதுனால எங்களுக்கு இத்தனை கோடி லாஸு அப்படிங்கிறதும் அவருடைய அரசியல் வருகையை மறிப்பதற்கான சதி அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு பரவ ஆரம்பிச்சாச்சு. எது எப்படியோ தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் நடித்தார் என்கிற ஒரே காரணத்திற்காகவா, அல்லது எந்த ஒரு நடிகர் நடித்தோ அல்லது எந்த ஒரு பட தயாரிப்பாளர் தயாரித்த ஒரு திரைப்படத்தையோ இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இணையத்தில் வருவதை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை இருக்கோ அத்தனையும் செய்யணும். இனிமே இப்போ நம்மளும் சினிமா துறையில் தான் இருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த துறை நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டோம். இனிமேல் நமக்கு அந்த பொறுப்பு தான். நாளைக்கு ஒரு படம் எடுப்போம், அந்த படத்தை பல கோடி ரூபாய் பல ரூபாய் கடனை வாங்கி, அது சொல்லுவாங்க, நான் முத்துக்குமார் ஒரு அழகாக ஒரு கவிதை சொல்லுவார், மனைவியினுடைய தாலியை அடக வைத்து கவிதை புத்தகம் போட்டேன், இலவசமாக கொடுக்க வேண்டியது இருக்குது, அதில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல, தாயோலை இலவசமாக தர வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த மாதிரி தான் ஒரு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் உதவாதா, நம்மளுடைய கனவு நிறைவேறாதா, இயக்குனராக இருக்கக்கூடியவர், டெக்னீஷியனாக இருக்கக்கூடியவர், நடிகராக இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய கனவுங்க அது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை ஒரு சமூக வலைத்தளத்தில் வேசி வேலை கேவலமாக இல்லை அந்த படத்தை வந்து வெளியிடுறது அசிங்கமாக தெரியல. யாரோ ஒரு எச்ச பொறுக்கி நாய் பண்ண வேலை, அந்த எச்ச பொறுக்கி நாயை காரி துப்பணும். நான் அசிங்கமாக சொல்கிறேனே, இது கேவலத்தில் ஒன்று. இந்த செயலை செய்த எவராக இருந்தாலும் வருங்காலத்தில் நிச்சயமாக அதனுடைய பாவம் சுத்திக்கும். தாவேகா கட்சியை ஆதரித்து பேசுகிறதா இந்த காணொலியை நீங்கள் பார்க்காதீங்க. காணொலியை வந்து எதுனா பொதுவாக ஒரு சினிமாவை ரிலீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அயோக்கியத்தனத்தை செய்வதை தான் கண்டிக்கிறோம். ஒரு ஊடகத்தின் தர்மமாக, ஊடகத்தின் அறமாக நான் இதை பார்க்குறேன். ஸோ நான் மீடியா வழியாக எவ்வளோ விஷயங்களை பேசலாம், இந்த விஷயத்தை பேசணும்னு தோணுச்சு. இப்போ உடனடியாக உங்களுக்கு நான் பேசியிருக்கேன். உங்களுடைய அலைபேசியில், உங்களுடைய செல்ஃபோனில் அந்த சீனோ அந்த காட்சி சம்மந்தப்பட்ட செய்தியோ வந்தால் அந்த ஜனநாயகத்தை நீங்கள் பார்க்காதீங்க, வேண்டாம். நம்ம தேட்டரில் பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து பார்க்கறதுனால எந்த விதமான பயனும் இல்லை. ரெண்டாவது, இன்னும் சென்சார் ஆகி அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போது தெரியல. 23க்கு பிறகு எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம், ஓட்டு போட்டதுக்கு பிறகு, அதற்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், என்ன ஆட்சியினுடைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய மும்முனை போராட்டத்தில் தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இருக்கு. ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் வெயில் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்க நேரத்தில் ஜனநாயகத்தினுடைய சூடும் இந்த ஜனநாயகத்தினுடைய உரிமை பறிப்பதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் பதிவு செய்வதாக இருக்கு, செய்ய வேண்டியதாக இருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றிய இன்னும் பல விஷயங்களை, தகவல்களை அடுத்த காணொலியில் உங்களுக்கு தருகிறேன். அதுவரை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க, இது ரொம்ப அவசியம். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், சக தோழமைகளுக்கு இந்த காணொலியை பகிருங்கள். அடுத்த காணொலியில் பார்க்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. வணக்கம்.